வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த பேடிஎம் சீரிஸ் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பில் பேமெண்ட் ஆகிறது மாதிரி செட் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பேடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோக்குள்ளே பேடிஎம் ஆப் ரெஃபரல் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 1 வீக்குக்குள்ளே நீங்கள் ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் 10 டிரான்சாக்ஷன் வந்து கேஷ்பேக் கிடைக்கும். அதனால் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதே போல் இந்த பேடிஎம்லேருந்து என்னென்ன வழிகளில் என்னென்ன பேமெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேடிஎம் வீடியோ சீரிஸ் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா பேடிஎம் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் அதில் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ முதல்ல உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் இருக்க உங்களுடைய லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் செட்டிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பேமெண்ட் செட்டிங் என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ட்டு ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் ஸ்க்ரீனை வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் நான் ஆல்ரெடி 2 நம்பர் ஆட் பண்ணி நான் இப்போ இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கனால இருக்குது. நீங்கள் நியூவாக ஆட் பண்ணுறீங்கன்னா இதில் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு ஷோ ஆகாது. இதில் செட்டப் நியூ என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் ரீசார்ஜ் அண்டு பேமெண்ட்ஸ் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பில் பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பில் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதையே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பே பண்ணிகிட்டு இருக்க பில்லை தான் வந்து நீங்கள் ஆட்டோ பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது நியூவாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நியூ பில்லுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய நியூ பில் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது வாட்டர் பில்லாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ, மொபைல் போஸ்ட்பெய்டு, இந்த மாதிரி உள்ள 1-2 ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து நீங்கள் ஆட்டோ பேமெண்ட்டில் பண்ணணுன்னா எலக்ட்ரிசிட்டியை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வரீங்களோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி உங்களுடைய கஸ்டமர் நம்பரை டைப் பண்ணிட்டு ஆக்டிவ் பண்ணிக்கணும். இதை ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இல்லை புதுசாக ஆட் பண்ணுறது எப்படின்ட்டு வீடியோ போடணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காண்டி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இப்போ பேக் வந்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி பே பண்ண பில் இதில் ஷோ ஆகுது. இதை எப்படி ஆட்டோவில் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ அந்த இதை ஆப்ஷனை வந்து பில் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது பிலோ அமௌண்ட்டு 5000க்கு உள்ளே இருந்துச்சுன்னா வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் வாலெட்லேருந்து யூபிஐ ஐடி இல்லைனா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே ஆகும். இல்லைனா எபோவ் 5000 மேலே இருந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி தான் பேமெண்ட் ஆகும். நீங்கள் பிலோன்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. பிலோன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீடுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு 1 ரூபி வந்து உங்கள்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது ரீஃபண்ட் ஆகிடும் உடனே. இது எதுக்குன்னா உங்களுடைய அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆட்டோ பேமெண்ட் பண்ணுற அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த 1 ரூபி பேமெண்ட் பண்ணுறாங்க. ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு இதுக்கும் எகெயின் வந்து பே அப்படின்னா ஆப்ஷனை பே 1 to சப்ஸ்கிரிப்ஷன் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டிரான்சாக்ஷன் பின்னை வந்து டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணி ஓகே கொடுத்துங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு இதில் 2 ஆப்ஷன் தான் ஆட் ஆகிருந்து ஆட்டோ பேமெண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து ஆட்டோ பேமெண்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. இந்த ஆட்டோ பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பில் பே பண்ணுறதுக்கு மறந்து போயிடுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பேமெண்ட் டைம்ஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.